ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்க போனாரு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால ஒரு மாசமா அவர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்கெங்கயோ கொண்டு போய் என்னென்னமோ செக் பண்ணி எத்தனையோ ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன டெஸ்ட் பண்ணியும் என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்கவே முடியாத நிலைமையில இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு ஸ்பாட்லயே அந்த நேரத்திலேயே அவருக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்ப அந்த சர்ச்சில் இருக்கிற இன்னொரு லேடி இன்னும் அது கீழே விடுது, அது கீழே விடுது, அது அங்கிருந்து பேசுது. இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியோட அந்த ஆவி பேசுது, ஏய் நீ போயிடாத, நான் இருக்கிறேன், உனக்கு தைரியமா இரு, நீ போயிடாத அப்படின்னு இதை திடப்படுத்துது. இன்னொரு பொண்ணுக்குள்ள ஒரு ஆவி ஏன்னா அப்படி பார்த்து அப்படி முறைக்கிறான். நான் கிட்ட பொண்ணு அப்படி முறைக்கிறான். முறைச்சிட்டு அடுத்த நிமிஷம் ஒரே ஓட்டம் ஓடுறான். தகப்பனார் ஒரு குடும்பத்தினர் சொத்து விஷயத்துல ஒரு உறவினரை வெட்டி கொலை பண்ணி இருக்கிறார். தகப்பன் ஜெயில இருக்கிறாரு. 2 மூத்த பொண்ணுங்க காரணமே இல்லாம திடீர் அகால மரணம், 2 பேரும் செத்தாயிடுறாங்க. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிசாசின் கிரியைகள் இதை பற்றி நம்ம ஒரு சில எபிசோட்ஸ் பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதற்கான பதில் நம்ம அவங்க கிட்டே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம அவங்கள்ட்ட டைரக்டா கேட்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கு. ஊழியங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே பாஸ்டர். நம்ம ஒரு சில எபிசோட் பிசாசின் கிரியைகள் இதை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் ஒரு கேள்வி இருக்கு. எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. என்ன கேள்வினா, இரத்தப்பழி சாபம். இந்த இரத்தப்பழிக்கும் சாபத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸோ இந்த சாபம்ங்கிற சொல்றது அது நார்மலாவே நடக்கிறதா, இல்லை இதுக்கும் பிசாசுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இதை பற்றி ஒரு விளக்கமா சொல்லுங்க. ஆமா, நிச்சயமா இருக்கு. இந்த இரத்தப்பழி, அதனால வருகிற இந்த பிசாசுடைய ஆதிக்கம், அதனால வர பாதிப்புன்றதெல்லாம் ஒன்னோட ஒரு தொடர்புடையதாக இருக்குது. நான் ஒரு சம்பவத்தை லைஃப்ல பார்த்துருக்கேன். ஒரு போதகர் ஒருத்தர் சென்னையில சரீர பிரகாரமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், படுத்த படுக்கையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு செய்தி வந்துச்சு. அவருக்காக ஜெபிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் பார்த்தேன். அது ஒரு சின்ன சர்ச்சு தான். அந்த போதகர் அந்த சர்ச்சிலே அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருந்தார், படுத்த படுக்கையா இருந்தாரு. அப்ப என்னன்னு விசாரிக்கும் பொழுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்க போனாரு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்க போய் இவரையே இப்படி பாதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகத்தோட அது ஒரு அசுத்தாவியுடைய பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லி டீல் பண்ணி பார்த்து ஜெபிக்கும் போது பார்த்தா மெய்யாக அது ஒரு பிசாசுடைய போராட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ அவரை நிற்க வச்சு ஒப்பு கொடுக்க வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணோடனே ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. அவரு கூட இருந்த அந்த பாண்டேஜ் எல்லாம் டக்குன்னு பிரேக் ஆச்சு. ஸ்பாட்ல ஹீல் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னால ஒரு மாசமா அவர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்கெங்கயோ கொண்டு போய் என்னென்னமோ செக் பண்ணி எத்தனையோ ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன டெஸ்ட் பண்ணியும் என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்கவே முடியாத நிலைமையில இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு ஸ்பாட்லயே அந்த நேரத்திலேயே அவருக்கு விடுதலை கொடுத்தாரு. விடுதலை கொடுத்தோன்னு இந்த போதர் இடத்துல கேட்டேன், என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, யாருக்கு ஜீவிச்சிங்க, எதனால இப்படி ஆச்சு? ஏன்னா சில நேரத்துல இதெல்லாம் இதை சொல்றதுனால நம்ம ஒரு பயந்துடக்கூடாது. நான் இதை சொன்னது சம்பவத்தினால சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதற்குரிய ஒரு கமிட்மெண்ட் இல்லாம, அதற்கான ஒரு உண்மையான பாரம் இல்லாம இருக்கிறவர்கள் இந்த மாதிரி போகும்போது சிலருக்குள்ள இருக்கிற என்ன சொல்றது, அந்த பாண்டேஜ் சிலருக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். பாண்டேஜ்ன்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பாண்டேஜா இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். இப்படி பவர்ஃபுல்லான பாண்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கும் போது சில நேரத்துல கொஞ்சம் இவங்க வீக்கா இருந்தாங்கன்னா அட்டாக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அப்ப கேட்ட உடனே சொன்னார், ஆமா ஒரு பொண்ணுக்கு அங்க ஜெபிக்க போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்புறம் அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்குன்னு கேட்டா, எங்க சர்ச்சில் தான் அந்த பொண்ணு இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னாரு.
அப்போ எனக்கு ரொம்ப ஒரு பாரமாச்சு. அப்போ இவருக்கே இப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும் ஓகே. ஆமா. இல்லையா? ஆனா இவரே மரண தருவாயில இருந்திருக்காரு. படுத்த படுக்கையா. ஆமா. அந்த பொண்ணுக்கு ஜெபிக்கும் போதே இவருக்கு இப்படி ஆச்சுன்னா அந்த பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப பாரமா இருந்தது. உடனே சொன்னேன், சரி பாஸ்டர் அந்த பொண்ணுக்காக நான் ஜெபிக்க நினைக்கிறேன். அதனால நீ அந்த பொண்ணுக்காக மட்டுமல்ல, இந்த வீக் வந்து சண்டே ஈவினிங் வந்து நீங்க ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் வைங்க. அவர் டக்கு நார்மல் ஆயிட்டார். உடனே சொன்னேன், இந்த வாரம் சண்டே சர்வீஸ் நடத்துவீங்க, சாயங்காலம் வந்து டெலிவரன்ஸ் மீட்டிங் வைங்க, உங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையுமே வர வைங்க, உங்க சர்ச்சுக்கே நான் வந்து ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன உடனே அதே மாதிரி சண்டே ஈவினிங் அந்த நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் வச்சிருந்தாங்க. போய் பார்க்கும்போது ஒரு மீடியம் க்ரௌட் ஒரு 60-70 பேர் அந்த சர்ச்சில் இருந்தாங்க. மெசேஜ் கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு முன்னால போறேன். எல்லாம் அந்த சபையிலுக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் பாண்டேஜில் இருக்கிறாங்க. அப்போ ஜெபிக்க பொத்து கீழே விழுகிறாங்க. அந்த பொண்ணு தான் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரோட்ல இருக்கிற சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் போய் நிக்கிறேன், முன்னால போய் நிக்கிறேன். ரியலி பவர்ஃபுல் பாண்டேஜ் அந்த பொண்ணுக்குள்ள, அவ்வளோ ஸ்ட்ராங் பாண்டேஜ். ஏன்னா அப்படி பார்த்து அப்படி முறைக்கிறான். நான் கிட்ட பொண்ணு அப்படி முறைக்கிறான். முறைச்சிட்டு அடுத்த நிமிஷம் ஒரே ஓட்டம் ஓடுறா சர்ச்சை. என்ன செய்யுது, இங்கே தப்பிச்சு ஓடணும்னு ஆயிடுச்சு. இனி மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எழுந்து ஓடுறோன்னு அப்புறம் அங்கிருந்த என் கூட வந்து மதிப்பில் கூட்டிட்டு போயிருந்தேன். துரத்தி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ஜெபிச்சா பயங்கரமா அலக்கழிக்குது. அப்போ நிறைய பேருக்கு விடுதலை ஆச்சு. இந்த பொண்ணுக்கு மட்டும் விடுதலை ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற பிசாசு நான் போராடி துரத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற இன்னொரு லேடி இன்னும் அது கீழே விழுது, பக்கத்தில் அது கீழே விழுது, அங்கிருந்து பேசுது. இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியோட அந்த ஆவி பேசுது, ஏய் நீ போயிடாத, நான் இருக்கிறேன், உனக்கு தைரியமா இரு, நீ போயிடாத அப்படின்னு இதை திடப்படுத்துது. இன்னொரு பொண்ணுக்குள்ள ஒரு ஆவி சப்போர்ட் பண்ணுது, ஆவிகளோடு கொண்டு சப்போர்ட் பண்ணுது. அப்போ நான் என்னடா அது, இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு இன்னொரு ஆவி சப்போர்ட் பண்ணுது, இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை எண்டையும் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டருடைய மனைவி வந்தாங்க. வந்து பாஸ்டர் ஒரு நிமிஷம் கூட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பொண்ணுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாது, அதோட பின்னணி சொல்றேன்னு கூப்பிட்டு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுடைய தகப்பனார், அந்த பொண்ணுக்கு தாய் கிடையாது. தகப்பனார் வந்து ஒரு குடும்பத்தின சொத்து விஷயத்துல ஒரு உறவினரை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்கிறார். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. வெட்டி கொலை பண்ணியிருக்காரு பப்ளிக்ல. கொலை பண்ணிட்டு இப்ப அவர் ஜெயிலில் இருக்காரு. இப்போ இந்த பொண்ணுக்கு தாய் ஏற்கனவே இல்லை, தகப்பனும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த பொண்ணுக்கு மூத்த அக்கா 2 அக்காங்க இருக்கிறாங்க, வாலிப பொண்ணு, கல்யாணம் ஆகாத 2 வாலிப பொண்ணு. இந்த ரத்தப்பழி, அவனை வெட்டி கொலை பண்ண ரத்தப்பழி இப்போ அந்த பிள்ளைகள் மேல திரும்புது. சாபம். அந்த ரத்தப்பழி அப்படி திரும்பி இந்த பொண்ணுடைய 2 அக்காங்க சடனா அகால மரணம் அடைகிறாங்க. தகப்பன் ஜெயிலில் இருக்கிறாரு, 2 மூத்த பொண்ணுங்க காரணமே இல்லாம திடீர் அகால மரணம், 2 பேரும் செத்தாயிடுறாங்க. 3வது இந்த பொண்ணு தான். இப்ப இவ தனித்து விடப்படுறா. இவ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறா, 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறா. இந்த ஆவி, அந்த பாவத்தினால, அந்த சாபத்தினால வந்த ஆவி, ரத்தப்படியில் வந்த ஆவி இந்த பொண்ணை வந்து கேரக்டர் வைஸா தப்பா கொண்டு போகுது. ஸ்கூல்ல படிக்கிற அந்த காலகட்டத்திலேயே அவ தவறான காரியங்கள் ஈடுபட்டு கன்சீவ் ஆயிடுறான். அந்த ஸ்டேஜ் ஆயிடுது. கன்சீவ் ஆகி ஸ்கூலை விட்டு அவளை துரத்திடுறாங்க. இந்த நிலைமையில தான் இந்த பெண்ணுடைய பெரியப்பா, அப்பாவுடைய அண்ணன், அவர் வந்து ஒரு பிலீவர்ஸ். அப்பா அவருடைய பெரியப்பா பெரியம்மா பிலீவர். இவர் வந்து தனித்து அனாதையாக்கப்பட்டு ஸ்கூல்ல இருந்து விரட்டி விடப்பட்டு கேரக்டர் மோசமா இப்படி ஆனதுனால இவங்க கூட்டிட்டு வந்து இவளை நம்ம தான் பராமரிக்கணும், இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்த நிலைமையில தான் இந்த சர்ச்சுக்கு இவளை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஜெபிக்க போய் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு நாங்க ஒரு தடவை ஜெபிச்ச முடியல, ரொம்ப நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகுதான் பயங்கர போராடி ஜெபிச்ச பிறகுதான் அந்த சாபக்கடல் திருப்பி பாவரிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்க வச்சு அந்த விஷயத்த சொன்னதுனால அந்த சார்பாக அதுக்கு ஏத்த மாதிரி பாவரிக்கை பண்ண வச்சு அந்த பொண்ணை ஒப்பு கொடுக்க வச்ச பிறகுதான்
அந்த பிசாசின் கட்டுகள் அந்த பொண்ணை விட்டு விலகுச்சு. ஓகே. ஏன்னா அந்த தகப்பனுடைய அந்த பாவம், ரத்தப்பழி, கொலை செஞ்சது, அதோடைய தாக்கம் வந்து அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. பின்விளைவு பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த ரத்தப்பழிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து பைபிளே கர்த்தர் வந்து அதை நான் விசாரிப்பேன்றார். ரத்தப்படி 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேங்கிறார். ஓகே. அப்போ அது வந்து குடும்பங்கள்ல வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் வருது. நம்ம முன்னோர்கள் செய்த ரத்தப்பழி வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணா நடக்கும். ஓகே. அகால மரணங்கள் நடக்கும், அல்லது இந்த மாதிரி அசுத்தாவிகள் வந்து பாவ வாழ்க்கையில் கொண்டு போய் விடும். இந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த பொண்ணு கர்த்தர் கிருபையாக நாங்கள் அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஜெபிச்சு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு அதுக்கு எல்லாத்துக்கும் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இந்த ரத்த எங்கள் அப்பா செஞ்சது காரியத்துக்கு மன்னிங்க, என்ன மன்னிங்கன்னு அவ்வளோ ஒப்பு கொடுக்க வச்சு தெளிவாக அவ்வளோ ஒப்பு கொடுக்க வச்ச பிறகுதான் அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைச்சது. அப்புறம் விடுதலை ஆகி அந்த பொண்ணு நார்மல் ஆகி, அப்புறம் நான் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன்னு அந்த பொண்ணு தன்னை ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜெல்லாம் போய் படித்து கர்த்தருக்காக அந்த பொண்ணு நல்லா வந்துட்டா. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உண்மை தெரியுது. என்னன்னா, ஒருத்தருடைய அந்த ரத்தப்பழிங்கிறது வந்து பைபிள் படி பார்க்கும்போது அந்த ரத்தம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. கண்டிப்பா. இல்லையா? ஆபேலோட ரத்தப்பழி காயின் கிட்ட வந்து எடுத்துச்சு. நீ சிந்தின ரத்தம் வந்து என்னை நோக்கி கூப்பிடுச்சுன்னு கர்த்தர் கேட்டார். காயினே, உன் சகோதரன் எங்கேங்கிறார். என் சகோதரனுக்கு அவதாரையோ கேட்பா. அப்போ சொல்ல, நீ சிந்தின ரத்தம் வந்து உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டுச்சுன்னு. அப்போ இந்த உலகத்துல ஒருத்தருடைய ரத்த பழிங்கிறது சும்மா விடாது. அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்குது. அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். எது வரைக்கும் நீ பழி வாங்காமல் இருப்பேன்னு கூப்பிடும். கண்டிப்பா. அப்போ அந்த நேரத்துல பிசாசுகள் வந்து அதற்கு வந்து அந்த நேரத்தில் அது இறங்கி செயல்படும். ஏன்னா அதுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த பழி வாங்க அந்த ஆண்டவர் என்ன செய்வாரு? நீதியுள்ள நியாயாதிபதி, அமைதியாக தான் இருக்கணும். அதுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது சாத்தானுக்கு. ஆமா. இப்ப அந்த இடத்துல வந்து ரத்தப்பழி இருக்கிறதுனால ஆண்டவரும் அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்க வேண்டி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் பிசாசுகள் உள்ள புகுந்து சர்வநாசம் பண்ணிடுது. அதனால இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். அந்த ரத்தப்பழிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். அதனுடைய விளைவு ரொம்ப மோசமானது. நாசமாக்கிடும். அதை தெரியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அன்லஸ் அவங்க வந்து ஆண்டவரிடத்துல வந்து பாவரிக்கை பண்ணி தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாலுடைய அந்த சாபத்தில் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா அந்த சந்ததியை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு கூட இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அது மாதிரி இருக்கும். அவங்க வந்து வேற வழியே கிடையாது. எங்க போனாலும் இந்த வீடு தீர்வு கிடையாது. இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் தங்களுக்கும் பாதுகாப்பு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. இல்லை அதை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வரும். அவ்வளவு டேஞ்சர் ஆனது. ஓகே பாஸ்டர், ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த சாட்சி கேட்கும்போது. ஸோ ரத்தப்பழி, சாபம், இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ மிக தெளிவாக விளக்கி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு மிக அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக இது பார்க்குற மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுமே யாராவது ஒருவேளை ரசிக்கப்படாமல் இருந்திருந்தாங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஆண்டவருக்குள்ளே வரணும். நம்மளும் அதுக்காக ஜெபிக்கணும். ரொம்ப நன்றி பாஸ்டர். மிக அழகான ஒரு சம்பவத்தோட நான் கேட்ட கேள்விக்கு அருமையான ஒரு பதில் தந்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.